யாவருக்கும் நடுநிலைமையான நீதி ஒன்றாயிருக்கும். எவருக்கும் அறிவு குறையாது. சகல கல யஜ்ஞானங்களும் தவறாது. உடனுக்குடனே துஷ்ட நித்திர சிஷ்ட பரிபாலனம் நடந்தேறி வரும். ஆசார பூஜா விதிகள் அதிகமாக இருக்கும். தேவாலயம் விஷ்ணு ஆலயம் மிகுதியாக சிறப்புற்று இருக்கும். பாவத்திற்கும் கோபத்திற்கும் பயன்தடங்கி வாழ்வார்கள். புண்ணியத்திற்கும் பொறுமைக்கும் பொக்கிசமாக இருப்பார்கள். தைரியம், கல்வி, ஞானம், குணம், பெருமை, மேன்மை, தவம், ஜபம், தானம், நிதானம், வெகுமானம், சன்மானம், வேத மந்திரம், வேள்வி, ஓமம், பூரண கும்பம், புண்ணிய போஜனம், நவமணி மாளிகை ஆக இவைகள் அனைத்தும் எங்கும் சிறந்திருக்கும். சுபமங்கள கல்யாண முரசு, தியாக முரசும் வெற்றி முரசும் வடம்புரி சங்குகளுக்கு எங்கும் முழங்கி கொண்டிருக்கும். காயா மரங்கள் காய்க்கும். பூவா மரங்கள் பூக்கும். கமல கருணை கண்ணன் மகாலட்சுமியுடன் வாசமாய் இருப்பார். இத்தன்மையாகிய உத்தம நகரம் எதுவோ அதுதான் புண்ணிய புருஷர்கள் இருக்கும் பதி என்று உணர்ந்து கொள்ளும். பெரியோர்கள் பேசிய வண்ணம் நானும் உண்மையாக சொன்னேன். இம்மேன்மையுடைய வல்லமையினால் யோசித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மர் சொன்னார்.